ஹலோ மை டியர் கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இந்தியா விஸ் ஜிம்பாப்வே இந்த வேர்ல்டு கப் 2024 முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சீரீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட போறாங்க. அது என்ன அப்படின்னா, ஜிம்பாப்வேக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா டூர் போறாங்க. போயிட்டு 5 மேட்ச் கொண்ட T20 சீரீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா விளையாட போறாங்க. எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கிற ஹராரே ஸ்போர்ட்ஸ் கிளப்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ வேர்ல்டு கப் முடிஞ்ச உடனே இந்த சீரீஸ் 6 ஜூலைல ஆரம்பிக்க போகுது. அங்கேருந்து 6ஆம் தேதி ஒரு மேட்ச், 7ஆம் தேதி ஒரு மேட்ச், 10ஆம் தேதி ஒரு மேட்ச், 13 ஒரு மேட்ச், 14 ஒரு மேட்ச். ஸோ சூப்பரா ஆடிட்டு வர்றாங்க. ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சீனியர் பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறது கஷ்டம். ஈவன் தோ இந்த T20 வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது பாசிட்டிவா போகுதோ நெகட்டிவா போகுதோ, பட் ஆனா கண்டிப்பா டீம்ல ஒரு சில சேஞ்சஸ் இருக்கதா போகுது. அதோட தொடக்க புள்ளியா இந்த ஜிம்பாப்வே சீரீஸ்ல இருந்தே அது ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் சொல்றாங்க. ஓகே, ஸோ இதுக்கான ஸ்குவாட் இன்னும் கொஞ்சம் நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பட் ஆனா இதுல இருக்க போற ஸ்குவாட்ல இருந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில வந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ருத்ராஜ் ஐக்வாட் இந்த ஒரு ஸ்குவாடை கேப்டன்சி பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. எஸ், அது எந்த அளவுக்கு ட்ரூ அப்படிங்கிறது தெரியல. பிகாஸ் ஹர்திக் பாண்டியா ஒருவேளை அவருக்கு ரெஸ்ட் கொடுக்குறாங்க, சூரியகுமாருக்கு ஒருவேளை ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா டெஃபினெட்லி அடுத்த ஆப்ஷனா வந்து எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜ் ஐக்வாட் தான் இருப்பாரு. ஏன்னா ஏஷியன் கேம்ஸ் போயிட்டு வின் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஓகே, ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ருத்ராஜ் ஐக்வாட் வந்து கேப்டன்சி பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ஐபிஎல்ல கலக்குனா ஒரு சில பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்க போறாங்க. அதுல ஃபர்ஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ரிங்கு சிங் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இருப்பாரு. எஸ், அவருக்கு வந்து இந்த T20 வேர்ல்டு கப்ல வாய்ப்பு இல்லையா, ஸோ அதனால இதுல வந்து பாத்தீங்கன்னா இருப்பாரு. இதுக்கப்புறம் அவரை வந்து ஒரு ரோல் கொடுத்து கண்டினியூவா பண்ண போறாங்கிற மாதிரி நியூஸும் வெளில வந்திருக்கு. அடுத்தபடியா நம்ம எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா ரியான் பராக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சீரீஸ்ல வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ சூப்பர் தான், ரியான் பராக் நல்லா ஆடிட்டார் ஒரு சீசன். அண்ட் அவர் ரொம்ப நாளாவே டொமஸ்டிக் நல்லா ஆடிட்டு இருக்க ஒரு பிளேயர் தான். அண்ட் இந்த கடந்த ஒரு 1.5 வருஷமா அவர் ரொம்ப நல்ல ஃபார்ம்ல இருந்திருக்காருங்கிறப்போ அவருக்கு டெஃபினெட்லி ஒரு சான்ஸ் இந்தியன் டீம்ல கொடுக்கலாம். ஸோ அவருக்கு வாய்ப்பு கிடைக்க போது. வெங்கடேஷ் ஐயர் திருப்பி இந்தியன் டீமுக்குள்ள வருவார் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. வெங்கடேஷ் ஐயர் ஒரு நல்ல பிளேயருங்க. ஆனா அவர் அடுத்த ஹர்திக் பாண்டியான்னு சொல்லியே முடிச்சிட்டானுங்க. பட் ஆனா இந்த வாட்டி ரொம்ப நல்லா விளையாண்டுருக்காரு. அதுவும் குறிப்பா வெங்கடேஷ் ஐயர் பிக் மேட்சஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த சீசன் அவருக்கு ஐபிஎல் அண்ட் டொமஸ்டிக் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சான்ஸ் வந்து மறுபடியும் கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அதுக்கு அடுத்தபடியா அபிஷேக் சர்மா, எஸ், இந்த ஐபிஎல்ல கலக்குன ஒரு யங் டேலண்ட் அப்படின்னு சொல்லலாம். அபிஷேக் சர்மாவையும் டெஃபினெட்லி இன்க்ளூட் பண்ணுவாங்க இந்த டீமுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் பயங்கரமா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அபிஷேக் சர்மா டிராவிஸோட சேர்ந்து என்ன பண்ணார் இந்த ஐபிஎல்ங்கிறது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது இல்ல, வச்சு பிரிச்சு மேஞ்சிட்டான் தலைவன். எஸ், சீரியஸ்லி அந்த பையன் ஒரு எக்ஸைட்டிங் டேலண்ட்டுங்க. ஆனா உள்ள வந்து எந்த இடத்துல வாய்ப்பு கிடைக்க போகுது, பிகாஸ் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ருத்ராஜ் இருந்தா அவங்க தான் ஓபன் பண்ணுவாங்க. பட் ஏதாவது ஒரு பொசிஷனை பிளான் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அந்த பையன் வேற எங்கேயோ போற லெவலுக்கு டேலண்ட் உள்ள ஒரு பையன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வாய்ப்பு இருக்கு. சசாங் சிங்கையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி ட்ரை பண்ண போறாங்கிற ஒரு நியூஸ் வந்து வெளில வந்துகிட்டு இருக்கு. இந்தியன் டீமுக்கு ஒரு பினிஷரா ஒரு நல்ல பிளேயர் தேவை தான் ரிங்கு சிங்கோட சேர்ந்து விளையாடுறதுக்கு. ஸோ மேபி சசாங் வந்து ஒரு நல்ல டேலண்டா தெரியுறாரு. குறிப்பா காமன் கம்போஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஆடுறாரு. அவரால் பெருசா லாங் டேர்மா இந்தியன் டீம்ல நிலைச்சு இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் வயசு அவருக்கு ரொம்ப அதிகமா ஆயிருச்சு. பட் ஆனா அவரால் இந்தியன் கேப் வாங்க முடியறதே ஒரு பெரிய இதுதான். ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஐபிஎல் எல்லாம் வாய்ப்பு கிடைக்கல. கிடைச்ச வாய்ப்பை ரொம்ப நல்லா சசாங் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணியிருக்காரு இந்த வாட்டி. ஸோ சசாங் சிங்குக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இந்தியன் டீம்ல மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாய் சுதர்சன் அவரையும் உள்ள கொண்டு வர போறாங்க. இட்ஸ் ஒரு புது யங் டீம் தான். ஸோ டெஃபினெட்லி இந்த பேர் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ சாய்சு வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர். ஸோ டெஃபினெட்லி அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா அவர் அடிக்காத ரன்னே இல்லை. டிஎன்பிஎல் ஆரம்பிச்சு இந்தியன் டீமுக்கே வந்து அவர் ரன் அடிச்சிருக்காரு ஓடிஐல. பட் T20 சைடு அவர் வர்றப்போ ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ரீசன்ட் டைம்ஸ்ல அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டை மாத்தி நல்லா விளையாண்டுருக்காரு. ஸோ சாய் சுதர்சனுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் டீம்ல வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியா இன்னொரு ஒரு தமிழ்நாடு பிளேயர் CV வருண். எஸ், வருண் சக்கரவர்த்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு நல்ல எக்ஸைட்டிங்கான ஒரு டேலண்ட் அவரு. எஸ், வாய்ப்புகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் டீம்ல அவருக்கு பெருசாலாம் கிடைக்கல. அண்ட் அவர் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி இந்தியன் டீம்ல தொடர்ந்து ஆடணுங்க. ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர், அவரை வந்து வேர்ல்டு கப் கூட்டிட்டு போய் அப்படியே முடிச்சு விட்டானுங்க, அதுதான். பட் ஆனா வருண் சக்கரவர்த்தி திருப்பி உள்ள வருவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம்படியா இன்னொரு ஒரு தமிழ்நாடு பிளேயர். எஸ், இது எனக்கு பர்சனல் விஷ். இந்த பேர் வந்து உண்மையுமே அந்த ஆர்டிகல்ல இல்ல, நானா தான் சொல்றேன். ஏன்னா ஐபிஎல் பார்த்து நீங்க இந்த டீம் எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நட்டுவை எடுத்துட்டு போகலாம். பிகாஸ் நட்டு வந்து ரொம்ப நிறைய உழைச்சிருக்காரு. இந்தியா ஆடிட்டு இருந்தாரு, திடீர்னு ஒரு இன்ஜுரி, இந்தியாவில் ஏற்பட்ட ஒரு இன்ஜுரினால
இன்ஜுரினால தான் வந்து சர்ஜரி பண்ணாரு. அதுக்கப்புறம் அவரை கண்டுக்கவே இல்லைங்கிறது வந்து என்ன மாதிரி கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஸோ அதனால மேபி நட்டுவை ட்ரை பண்ணலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் துஷார் தேஷ்பாண்டே, திலக் வர்மா அண்ட் மறுபடியும் ஒரு சிவம் டூபே, ரஜத் பட்டிதார், ஹர்ஷித் ராணா, இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் நான். ஸோ ஒரு நல்ல டீம், எக்ஸைட்டிங்கான டீம் போப்பது. சின்ன பசங்க தான் கூட்டிட்டு போய் ஒரு 15-16 பேர் ருத்ராஜோட தலைமையில வெறித்தனமா இருக்க போது இந்த இந்தியா டூர் ஆஃப் ஜிம்பாப்வே அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னதான் நம்மளோட பெரிய டீம் போயிட்டு எங்கேயாவது விளையாண்டு ஜெயிச்சாலும் இந்த சின்ன பசங்க அடுத்த ஜெனரேஷன் பீப்புள்ஸ் வந்து போயிட்டு விளையாண்டு அவங்க ஒரு சீரீஸ் கண்டிப்பா வின் பண்ணிடுவாங்க. ஜிம்பாப்வே கூட எல்லாம் நம்ம போட்டி போட்டு வின் பண்ணிடலாம், ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. ஏன்னா பழைய ஜிம்பாப்வே டீம் மாதிரிலாம் இப்ப இல்ல. ஓகே, ஸோ கண்டிப்பா வின் பண்ணிடலாம். ஆனா அந்த ஒரு போட்டி போட்டு ஒரு அந்த மைண்ட் செட் இருக்கு பாத்தீங்களா, அது நல்லா இருக்கும் பாக்குறதுக்கே. ஸோ பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், இது வந்து ஹாட் ஸ்டார்ல தான் வரும்னு நினைக்கிறேன். இன்னும் இப்போ வரைக்கும் அஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆகல. ஸோ அதை பத்திலாம் அப்டேட்ஸ் கிடைக்கிறப்போ கண்டிப்பா நான் உங்களுக்கு அந்த அப்டேட்ஸ் கொண்டுட்டு வந்து கொடுக்குறேன். ஸோ உங்களோட கருத்து என்ன இந்த ஒரு டீமை பத்தி அண்ட் எந்த அளவுக்கு நீங்க எக்ஸைட்டடா வெயிட் பண்றீங்க, உங்களோட டாப் 15 ஸ்குவாட் ஃபார் ஜிம்பாப்வே சீரிஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அதை வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கிற ஒரு ஸ்குவாட் எடுத்து நான் வீடியோவா வந்து பாத்தீங்க அப்படின்னா போடுறேன். ஸோ வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல இருந்து உங்களை சந்திக்கின்றேன். அனிதன் பாக் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி 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 நன்றி. வணக்கம்.